ஹாய். உருளி அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து 1 இயர்க்கு மேல ஆச்சுன்னு தான் சொல்லணும். உருளி வைக்கிறதையே நான் மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். போன மாசம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல போட்டிருந்த ப்ராடக்ட்ட அப்படியே வாங்கி அப்படியே வச்சுட்டேன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு தடவ தான் வாங்கின அன்னைக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதனோட ப்ராடக்ட் இன்னைக்கு ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிறதுனாலயும், நான் இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலயும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்கிட்ட இருக்க 3 உருளில 2 உருளி சாமிக்கிட்ட வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வெளிவாசல்ல லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணே ஒண்ணு லெஃப்ட் சைட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் அதனோட ஃபோட்டோ வந்து லாஸ்ட்ல ஆட் பண்றேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உருளியில பார்த்துட்டிங்கன்னா, தண்ணி விட்டு கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையா இருக்க பொருள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பூ டெக்கரேஷன் பண்ணும்போது, இனிமே அது பாசிட்டிவ் நெறையாவே குடுக்குற மாரி இருக்கும். நீங்க யாரெல்லாம் இந்த மாரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.